ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லோருக்கும் இனிமையான மாலை வணக்கம். மீண்டும் ஒரு அற்புதமான மங்களகரமான தினத்தில் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கோம். இன்றைக்கு பைமி ஏகாதசி அல்லது விஜய ஏகாதசி, ஜெய ஏகாதசி, ஜெய ஏகாதசி அல்லது பைமி ஏகாதசி. இந்த ஏகாதசி என்று உபவாசம் இருந்து பகவானுடைய கதைகளை கேட்கலும் படிக்கிறதுலையும் ஆர்வமாக வந்திருக்கிற பக்தர் எல்லோருக்கும் பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும். மேலும் நம்ம கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம் அடையணும். நம்ம எல்லாரும் ஒரு முறை பார்க்கணும். ரைட். இன்னைக்கு நம்ம படித்த அத்தியாயம் பகவத்கீதையில் 12வது அத்தியாயம். இந்த அத்தியாயம் பக்தி தொண்டு, பகவானுக்கு சேவனம் பண்ணக்கூடியதோட முக்கியத்துவம் என்ன, பக்தி தொண்டு எவ்வளோ உயர்ந்தது, எவ்வளோ சிறந்தது, எந்த மாதிரி பக்தர் கிருஷ்ணருக்கு பிரியமானவர் அப்படிங்கிறதெல்லாம் இந்த அத்தியாயத்தில் சொல்கிறார் கிருஷ்ணன். அப்போ இந்த ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகம். சந்தேகமே வேண்டாம், நம்ம பகவானை அடைவோம். பகவானை அடைவதற்கு சந்தேகமே வேண்டாம். எப்போ சந்தேகம் வேண்டாம்? மையேவ மன ஆவதேவ மயம் புத்திம் நிவேசேவ நிவசசி மையேவ மை ஏவ அப்படின்னா என்னே நினைத்துக்கொண்டு உன் மனதை எண்ணின் மீது எண்ணில் நிறுத்தி. நமக்கு எல்லாருக்கும் மனசு இருக்கு. அந்த மனது கிருஷ்ண மயமாகணும், கிருஷ்ணரில் நிலை பெறணும். அப்படின்னா கிருஷ்ணரையே நினைச்சுக்கிட்டு இருக்கணும். நம்ம அப்படி பண்றோமா? இல்லையே. ஜபிக்கும் போது கூட நம்மளால கிருஷ்ணரை நினைக்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த அளவுக்கு மனது அசுத்தமாயிடுச்சு. அந்த அளவுக்கு மனது அசுத்தமாயிட்டதுனால என்னால நாம ஜபிக்கும் போது கூட கிருஷ்ணரை நினைக்க முடியல. ஆனாலும் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? அதை பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதோ நிச்சஞ்சலதி மனச்சஞ்சலம் அஸ்திரம். மனம் சஞ்சலமானதான் அர்ஜுனா, அது ஓடிக்கிட்டே இருக்கும். பிடிச்சு எடுத்துட்டு வா. அது ஓடும், பிடிக்கொண்டு வரணும், ஓடும், பிடிச்சு கொண்டு வரணும். அப்போ கிருஷ்ணா இந்த கீதையில முழுவதும் பரவலான இடத்துல மனதை எப்படி ஒருநிலைப்படுத்துங்கிறதே திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காரு. ஏன்னா நம்முடைய பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நம்முடைய மனது தான். நமக்கு நண்பனும் அதுதான், நம்முடைய எதிரியும் அதுதான். இது 6வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் உறுதிப்படுத்தினார். பந்துரேத்மா ஆத்மானம் 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 அவசாதையே. நமக்கு பந்துனா நண்பன், சத்ருனா எதிரி. பந்துனா நண்பன், சத்ருனா எதிரி. யாருடைய மனதை அவர் சொல்றதை கேட்குதோ அந்த மனதை அவருக்கு நண்பன். யாருடைய மனதை அவர் சொல்றது கேட்கலையோ அந்த மனதை அவனுக்கு எதிரி. அப்ப நம்ம நண்பனி எதிரியும் வெளியில ஒன்றும் வச்சிருக்கல, கூடையே தான் வச்சிருக்கிறோம். கூடையே தான் வச்சுட்டு இருக்கிறோம் நம்ம நண்பனி எதிரியும். யார் மனது அவர் சொல்றதை கேட்குதோ அது நண்பன். யார் மனது அவர் சொல்ல கேட்காம அது இஷ்டப்படி போகுதோ அது எதிரி. அவ மனதை ஒருநிலைப்படுத்துகிறது அவ்வளோ எளிமையான காரியம் இல்லை, அது கடினமானது தான். ஆனால் தொடர்ந்து பயிற்சினால பண்ண முடியும். அந்த பயிற்சியானது நாம ஜபத்திலிருந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே நாம ஜபத்திலிருந்து ஆரம்பிக்கும். அப்புறம் நம்முடைய மனதை கிருஷ்ணனுடைய நாம ஜபத்தை உச்சரிக்கிறதுல ஈடுபடுத்தணும். புத்தி கிருஷ்ணனுடைய அறிவு, நம்ம நாலேஜ் கிருஷ்ணனுடைய சேவைக்காக. புத்தியும் கிருஷ்ணனுடைய பகவானுடைய சேவைக்காக. இந்த மாதிரி நம்ம மனசையும் புத்தியும் கிருஷ்ணருக்காக அர்ப்பணிக்கிறோமே ஆனால் சந்தேகம் வேண்டாம். அதை ஊர்த்துவ நசம் சேக, என்னை அடைவாய். சந்தேகப்பட ஊர்த்துவம்னா மேல் நோக்கி போற. இப்போ உயிர்வாழிகள்லாம் நம்ம பிறக்கும்போது நம்மளாம் கீழ் நோக்கி தான் பிறந்தோம். ஜடவாயு தள்ளப்பட்டு உயிர்வாழிகள் கீழ் நோக்கி பிறந்தோம். உயிர்வாழியிலே மேல் நோக்கி பிறந்த உயிர்வாழி பிரம்மா மட்டும்தான். பிரம்மா தான் விஷ்ணுடைய நாபிலிருந்து மேல் நோக்கி வந்தார். ஊர்துவம் மேல் நோக்கி வந்தார். ஏன்னா ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா பகவான் இருந்து வந்தது. அப்போ ஆத்மீகத்தில் முன்னேற்றம் அடையிறதுனா நம்ம உயர்றது, உயர்நிலை அடையிறது, கிருஷ்ண உணர்வுல பக்குவம் அடையிறது. அது எப்போ அந்த நிலை அது அடைய முடியுமா அப்படின்னு சந்தேகம் வேண்டாம். நானும் கிருஷ்ணரை அடைய முடியுமா? நானும் என் மனதை ஒருநிலைப்படுத்த முடியுமா? நானும் என் புத்தியை கிருஷ்ணனுடைய சேவைக்காக அர்ப்பணிக்க முடியுமா? சந்தேகம் வேணாம். என்ன சந்தேகம் வேணாம்? தொடர்ந்து பயிற்சி பண்ணிக்கிட்டு, பக்தி யோகம்னாலே பயிற்சி பண்ணுறதா. தொடர்ந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நம்முடைய மனம் புத்தியெல்லாம் கிருஷ்ணனுடைய சேவையில் தொடர்ந்து ஈடுபடுத்திகிட்டே இருக்கிறதுனால படிப்படியாக நம்ம பக்குவமாகும். அப்போ பக்குவமாகும்போது, பக்தி தொண்டில் பக்குவமாகும்போது நம்ம ஆனந்தம் அனுபவி. அப்போ சந்தேகம் வேண்டாம், நம்ம பகவான் இருப்போம். அப்போ அதனால தான் பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியர் நமக்கு நிறைய
பக்தி யோக நெறிமுறைகளை கற்றுக் கொடுக்குறாங்க. பிரச்சனை என்னன்னா, ஜனங்களுக்கு பக்தி செய்யறது தயாரா இருக்காங்க, ஆனா விதிமுறைகளுக்கு உட்பட்ட பக்தி செய்ய தயாரா இல்லை. கோயிலுக்கு வரும், ஆனா எனக்கு இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது. எங்களை வந்து நீங்க இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கட்டுப்பாட்டு விதிகளுக்கு உட்பட்ட பக்தி ஜனங்க பண்ண தயாரா இல்லை. ஆனா பேரளவான பக்தி செய்ய தயாரா இருக்கு. தன்னை பக்தியமான் மாதிரி காமிச்சிக்கிறதுக்கும், நாங்களாம் கோயிலுக்கு போவோங்க, அந்த கோயிலுக்கு போவோம், இந்த கோயிலுக்கு போவோம், அந்த சாமி கும்பிடுவோம், இந்த சாமி, இந்த மாதிரி தன்னை பக்திமான் மாதிரி காமிச்சிக்கிறதுக்கு தயார், வேஷம் போட தயாரா இருக்காங்களே தவிர நடைமுறையில பக்தி பண்ண தயாரா இல்லை. அதாவது பக்தி யோக நெறிமுறைகளை பயிற்சி பண்ண தயாரா இல்லை. பக்தி யோக நெறிமுறைகளை பயிற்சி பண்ணாம நம்ம மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்த முடியாது, புத்தியை கிருஷ்ணனுடைய செயலில் ஈடுபடுத்த முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? பக்தி யோக நெறிமுறைகளை கடைபிடி. அதுக்கு தான் பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியர்கள் நமக்கு நிறைய பக்தி யோக நெறிமுறைகளை கற்றுக் கொடுத்துருக்காங்க. பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறது, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ரைட். ஒன்று பகவான் நாமத்தை உச்சரிக்கிறது, ரெண்டாவது ஏகாதசி போன்ற தினங்களில் விரதம் இருக்கிறது, பிரபுபாடி புஸ்தகங்கள் வாசிக்கிறது, கிருஷ்ணனுடைய கதைகளை கேட்கறது, கதைகளை பற்றி பேசுறது, ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், 9 விதமான பக்தி யோக முறைகளை பயிற்சி செய்யறது, பிரசாத சேவை, பிரசாதம் ஏற்றுக்கொள்றது. அப்போ ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால கூடுமான நேரம் நம்முடைய மனம், புத்தி, சிந்தனை எல்லாம் கிருஷ்ணருக்காக ஈடுபடும், கிருஷ்ணனுடைய சேவையில். குறைந்த உணவுகள் மட்டுமே எடுத்துட்டு ஏகாதசி பிரசாதம், தானியம் அல்லாத உணவுகள், பச்சை காய்கறிங்க, பழங்கள், கிழங்குகள், இந்த மாதிரி எளிமையாக சாப்பிட்டுட்டு கூடுதலான நேரத்தை வந்து பகவானுடைய சேவைக்கு. இப்போ மனதை வந்து கூடுதலாக நாம ஜபிக்கிறது, புத்தியை வந்து கிருஷ்ண தத்துவங்களை படித்து அதில் கற்றுக்கிறதுல கிருஷ்ண தத்துவங்களை புரிந்து கொள்றதுக்கு புத்தியை பயன்படுத்துறது, சேவை பண்ணுறது. அப்போ ஒவ்வொரு ஏகாதசியும் ரொம்ப அற்புதமானது. அப்போ ஒவ்வொரு ஏகாதசி வரும்போது அந்த ஏகாதசியுடைய மகிமைகளை வந்து யுதிஷ்டிர மகாராஜ் கிருஷ்ணர் இடத்துல கேட்க. சில நேரங்களில் யுதிஷ்டிர மகாராஜுக்கும் கிருஷ்ணருக்கும் ஏகாதசியுடைய மகிமைகளை பற்றி கலந்துரையாடல் இருக்கும். சில பேர் நாரதருக்கும் பிரம்மாவுக்கும் இருக்கும், லோமச மகரிஷி, இனி ஒரு முனிவர், இந்த மாதிரி எப்பவுமே சாதுக்கள் எல்லாரும் ஒன்று சேரும்போது அவங்க உலக நன்மைக்கான விஷயங்களை பற்றி மட்டுமே பேசுவாங்க. எல்லோருக்கும் நன்மையை தரக்கூடிய விஷயங்கள், எல்லோருக்கும் மங்களம் தரக்கூடிய விஷயங்கள். முனையஷாது பிரஷ்டோகம் பகவதீர் லோக மங்கலம் எத்கித கிருஷ்ண சம்பர்ஷ்ணோ ஆத்மா சுப்ரசீததி. சூத கோஸ்வாமி சொன்னாங்க, சவுனகாதி முனிவர்களே, உங்களுடைய கேள்வி எல்லாம் கிருஷ்ணரோடு சம்மந்தப்பட்டிருக்கு. ஏன்னா நீங்கள் எல்லாரும் நான் வந்த உடனே என்கிட்ட கேள்வி கேட்டீங்க. நீங்கள் வந்து நைமிஷாரண்யத்தில் பரீட்சித் மகாராஜுக்கும் சுகதேவ கோஸ்வாமிக்கும் வந்து பாகவதம் நடந்தப்போ நீங்கள் அங்கே இருந்தீங்களே, அங்கே என்ன நடந்தது, என்னெல்லாம் பேசிக்கிட்டாங்க நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்க இல்லையா? இந்த கேள்வி எல்லாமே கிருஷ்ணரோடு சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த உலகத்துக்கே மங்களம் தரும். முனைய சாது பிரஷ்டோகம் பகவதி லோகமங்கலம். பிரஷ்டோகம், பிரஷ்னா அப்படின்னா கொஸ்டின், கேள்வி. பகவதி லோகமங்கலம், இந்த உலகத்துக்கு நன்மை தரும். எத்கித கிருஷ்ண சம்பர்ஷ்ணோ, கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டது. என் ஆத்மா ஸ்பர்ஷிததி, இது ஆத்மாவுக்கு முழு திருப்தியும் சந்தோஷம் ஆனந்தம் தரக்கூடிய. அப்போ ஏகாதசி மகிமைகளை கேட்பதால பக்தர்கள் கூடுதலான ஒரு நம்பிக்கை வலுப்பெறும். ஏகாதசி விரதம் இருக்கிற உற்சாகம் வரும். இந்த சரித்திரங்களை, புராண கதைகளை படிக்கிறதுனால அன்னைக்கு நான் பேசினதுல 3 விதமா ஏகாதசி விரதம் இருக்கிறது. ஏகாதசி விரதத்துடைய 3 பலன் என்னது? ஃபர்ஸ்ட் உடல் தளத்தில் இருக்கிறது பௌதிக சடங்கு. ஒண்ணு வந்து புலன் திருப்திக்காக, புலன்களை வந்து என்ன சொல்றது, பௌதிக சுகத்துக்காகங்கிறத விட என்னுடைய உடம்பு வந்து என் கண்ட்ரோலா இருக்கணும் அப்படின்னா நான் சில விரதங்கள் இருந்தா தேவையில்லாத சதைகள்லாம் போயிடும் அப்படின்னு ஒரு உடல் தளத்தில் இருக்கக்கூடியது. ரெண்டாவது வந்து சமய சடங்காக, இது ஒரு புண்ணியம், ஏகாதசி விரதம் தான் எனக்கு புண்ணியம், என்னுடைய பாவம் எல்லாம் போயிடும். மூன்றாவது எனக்கு கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடையும், பகவானுடைய சேவையில் நான் கூடுதலாக ஈடுபடுவேன். இப்படி ஏகாதசி விரதம் இருக்கிறது பக்தர்கள் கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைகிறதுக்காக. பின்ன மற்ற சமய சடங்காக பண்ணக்கூடியவர்கள் இருக்காங்க, அவங்க சில புண்ணிய காரியத்துக்காகவும் பாவங்கள்லாம் போயிடுங்கிறதுக்காகவும்
அதனால் ஏகாதசி மகாத்மியத்தில் அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த ஏகாதசி விரதம் இருந்தால் நீங்கள் செய்த பாவமெல்லாம் போயிடும், உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும், பிறவி கிடைக்காது, நீங்கள் விஷ்ணுடைய உலகத்தை அடைவீங்க. இதெல்லாம் உண்மைதான், இதெல்லாம் உண்மைதான். யார் ஒரு ஏகாதசி விரதம் இருக்காங்களோ தெரியாமல் இருந்தால் கூட, இன்னைக்கு ஏகாதசினே தெரியாதானா ஒருத்தர் சாப்பிடவே இல்லை. ஏகாதசின்னு இன்னைக்கு தெரியாது. ஏகாதசின்னு என்னது? 11வது பிறையின் 11வது தினம் ஏகாதசி. அது ஒன்று வந்து சுக்லபக்ஷ ஏகாதசி, இனி ஒன்று கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி. ஒன்று பௌர்ணமி சம்பந்தத்தில் ஒட்டி வரக்கூடிய, இன்னொன்று அமாவாசை. 2 ஏகாதசி. மொத்தம் வருஷத்துக்கு 24 ஏகாதசி. 11வது நாள் பிறையின் 11வது நாள். அப்போ அந்த ஏகாதசி தினம் பகவான் விஷ்ணுவுக்கு கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானது. அன்று பகவானுக்கு பூஜைகள் செய்து, நிவேதனம் செய்து, பக்தர்களுக்கு சேவனம் செய்து, தானம் எல்லாம் பக்தர்களுக்கு தானம் வழங்குறது, நாம ஜபிக்கிறது, இந்த மாதிரி நிறைய பக்தி செயல்களில் ஈடுபடும் போது அவங்களுக்கு அளவிட முடியாத நன்மைகள் கிடைக்கும். அப்போ ஏகாதசி மகாத்மியத்தில் என்ன இருக்குன்னா, இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால ஒருத்தர் எல்லா பாவத்தையும் விடுபட்டுருவாங்க, அவங்களுக்கு புண்ணியம் சேரும், அவங்க பிறவி மறுபிறவி கிடையாது. இதெல்லாம் உண்மைதான். இது வெறுமனே சமய சடங்காக பார்க்குறவங்களுக்கு. ஏன்னா எல்லாருமே பண்டிகை விரத நாட்களில் விரதம் இருக்கணும்னு விரும்புவாங்க. அப்போ எந்த விரதம் நல்ல சிறந்தது? சரி, புராணங்களில் எந்த விரதத்தை பற்றி ரொம்ப உயர்த்தி சொல்லியிருக்கு, அப்போ அந்த விரதத்தை நம்ம கடைபிடிக்கலாம் அப்படின்னு படிக்கிறவங்களுக்கு ஏகாதசி. ஏகாதசி விரதங்களே ராஜா. மலையில் ஹிமாலயம், நதியில் கங்கா, பக்தர்களில் சம்பு, அதுபோல விரதங்களில் ஏகாதசி. அப்போது ஏகாதசி விரதம் தான் எனக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு விரதம் இருக்கிறவங்க அந்த மகாத்மியத்தை படிக்கும்போது மேலும் உற்சாகம் அடைவாங்க. அப்போ ஒரு ஏகாதசி வரும்போது ஏகாதசியுடைய மகிமைகளை வந்து பகவானே தன்னுடைய தாமரை இதழால் வர்ணிக்கிறார். ஏகாதசியுடைய மகிமை யுதிஷ்டிர மகாராஜன் ரொம்ப பணிவோடு கேட்குறேன், பகவானே இதுக்கு முன்னாடி நீங்கள் சத்தியில ஏகாதசியுடைய மகிமை பற்றி சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அடுத்து வரக்கூடிய ஏகாதசி என்ன, அந்த ஏகாதசியோட பேர் என்ன, நான் எப்படி விரதம் இருக்கணும், நான் யாரை வழிபடணும், அதுக்கான காரணம் என்ன, இதெல்லாம் எனக்கு தயவு செய்து சொல்லுங்க. யார் கேட்டா? பகவானும் ரொம்ப உற்சாகம், யுதிஷ்டிரா இனி அடுத்து வரக்கூடிய ஏகாதசியானது பைமி ஏகாதசி அல்லது ஜெயா ஏகாதசி. இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க எனக்கு மிகவும் பிரியமானவங்க, அவங்க எல்லா விதமான துன்பத்திலிருந்து விடுபடுவாங்க, அவங்க என்னுடைய உலகை அடைவாங்க அப்படின்னு இந்த ஏகாதசியுடைய மகிமைகளை ரொம்ப அற்புதமாக வர்ணிக்கிறார் கிருஷ்ணா. அப்போ அது சம்பந்தமாக ஒரு புராண கதைன்னு சொல்றார். இன்னொரு காலத்தில் தேவேந்திரன், இந்திரலோகம், சர்க்கலோகம், அது சர்க்கராஜன் தேவேந்திரன், சொர்க்கத்துக்கு அதிபன் இந்திரா. அப்போ இந்திரனுடைய சபையில் நிறைய பாடகர்கள்லாம் உண்டு, நல்ல பாடுறவங்க நிறைய பாடகர்கள் உண்டு. அப்சரஸ் தேவ மங்கை, நடனம் ஆடக்கூடிய அப்சரஸ் மங்கை, தேவ மங்கைகள், பாடுறவங்க, இந்த மாதிரி நிறைய பேர். அதில் சித்திரசேனான்னு ஒரு அழகான பாடகர், நல்லா பாடுவார். இப்போ நம்மெல்லாம் பாடணும், இப்போ நான் எல்லாம் பாடினா கழுத வந்துடும், ஏதோ என்னை கூப்பிட்றாங்க போல இருக்கு, என்னோட எண்ணம் யாரோ பாடுது போல இருக்குன்னு வந்துடும். ஆனால் சித்திரசேனா பாடினா அப்படி ஸ்வீட் வாய்ஸ், தேன் போல குரல், நல்ல இனிமையான குயில் மாதிரி, குக்கு பறவை போல. அப்போ சித்திரசேனா ரொம்ப அழகாக பாடுவார். அவருடைய மனைவி மாலினி தேவி இசைக்கருவிகள், நடனம் ஆடுறவங்க, இந்த மாதிரி நிறைய கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அப்போ தேவலோகத்தில் கந்தர்வர்கள் ரொம்ப அழகாக பாடுவாங்க, வித்யாதர்கள் இசைக்கருவியெல்லாம் வாசிப்பாங்க. அப்போது இந்த மாலினி தேவி அப்சரா நல்ல நடனம் ஆடுவாங்க. அப்போ இந்த 2 பேருக்கும், சித்திரசேனாவுக்கும் மாலினி தேவிக்கும் ஒரு அழகான மகன் மால்யவான் அப்படின்னு ஒரு மகன். இந்த மால்யவானும் ஒரு அழகான தேவன், நல்ல அழகாக பாடக்கூடியவர், கந்தர்வன். அப்போ மால்யவான் ஒரு நாள் இந்திரனுடைய சபையில் பாடிட்டு இருக்க, பாடும்போது அவருக்கு வந்து அந்த சபையில் இனி ஒரு அப்சரஸ் தேவமங்கை புஷ்பவதி ரொம்ப அழகான பொண்ணு. நம்ம ஊர் பொண்ணுங்க மாதிரி பியூட்டி பார்லருக்கெல்லாம் போக வேண்டியதில்லை. தேவலோகத்தில் உள்ள மங்கைகள் அப்சரா எப்போவுமே இளமையாக இருப்பாங்க. அவங்க ஓவர் மேக்கப் பண்ண வேண்டாம், லிப்ஸ்டிக்கெல்லாம் போட்டுக்க வேண்டாம், பியூட்டி பார்லர் போக வேண்டாம், அதில் ரொம்ப டைம் ஒன்று வேஸ்ட்டு வேணும். காரணம் என்னென்னா அவங்க இயற்கையாகவே அழகாக இருப்பாங்க. தேவமங்கைகள் இயற்கையாக அழகாக இருக்கிறதுனால அவங்க எந்த ஒரு எக்ஸ்டர்னலாக தங்களை அழகுபடுத்திக்க வேண்டாம். அப்போ இந்த உலகத்தில் யாராவது ரொம்ப புண்ணிய காரியம் பண்ணக்கூடியவங்க அந்த தேவலோகத்தில் போய் அழகான தேவமங்கை அப்சராசோடைய சரீரம், ரம்பா, ஊர்வசி, மேனகா, புஞ்சகஸ்தலா, திலோத்தமா, இந்த மாதிரி நிறைய பேர். மேனகா. அப்போது இந்த புஷ்பவதி ரொம்ப அழகு, நல்ல கயல்விழி, அப்படி மீன் மாதிரி கண்ணு, அந்த கண்ணு வந்து அப்படி காது வரை நீண்டுது, அழகான நீண்ட கூந்தல், மெல்லிய இடை, உருக்கிய பொன்னிறம், பௌர்ணமி போல தேஜஸ்,
அப்படி ஒரு அழகு அந்த அப்சரா தேவமங்கை. அப்போது அவள் வந்து நடனம் ஆடிட்டு இருக்கா. இந்த மால்யவான் பாடிட்டு இருக்கான். அப்போ என்னாச்சுன்னா மால்யவானுக்கு அவருடைய அழகில் மயங்கி அவளே பார்த்துட்டு இருக்கும்போது அவன் பாட்டெல்லாம் தப்பாக படிக்கும். யாரை பார்த்து பாடிட்டு இருக்கான்? இந்திராவை புகழ்ந்து இந்திரனுடைய சபையில் இந்திரன் முன்னாடி பாடிட்டு இருக்குச்சு. அவன் என்ன பண்ணிட்டான்? தப்பாக பாடி ராகம்லாம் மாறி போய் நம்ம கூட சில நேரம் நடக்கும். நம்ம கீர்த்தனை பார்க்கலாம். நம்ம ஒன்று பாடிக்கிட்டு இருப்போம், பசங்க எங்கேயோ நினச்சி பின்னாடி எதையோ பாடிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம திரும்பி அதை சரி பண்ணுறதுக்குள்ளே பாடுபடுவோம். ஏன்னா கான்சன்ட்ரேஷன் கவனம் அங்கே இல்லை. கீர்த்தனை பாடும்போது இப்போ ஒரு பாட்டு பாடுறோன்னா அந்த பாட்டில் நம்ம கவனம் இருக்கணும். அந்த பாட்டினுடைய அர்த்தத்தை நம்ம நினைவு கொள்ளணும். ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு பாட்டு பாடுறோம் அப்படின்னா இந்த வரி பாடும்போது இந்த வரியினுடைய அர்த்தம் நம்ம மனதுக்குள்ள இருக்கணும். நம்முடைய மனதானது சைதன்ய மகாபுடைய தாமரை திருவடியில் இருக்கணும். கண்கள் சைதன்ய மகாபுடைய விக்கிரகத்தை சேவிக்கணும். கண்ணு வந்து பகவானுடைய விக்கிரகத்தை சேவிக்கணும். மனது சைதன்யனுடைய தாமரை திருவடிகளை நினைக்கணும். இந்த பாட்டினுடைய அர்த்தம் என்னது? இந்த முதல் வரியோடைய அர்த்தம் என்ன? श्री कृष्ण चैतन्य प्रभु दया करो मोरे नन ओ चैतन्य महाप्रभु मेल करने कामिंग त्वम बिना की உங்களை விட கருணை வாய்ந்தவர் யாரும் இருக்க முடியாத சம்சார கடந்து நம்ம விடுவிக்கிறது. அப்ப இந்த பாடலுடைய வரிகளை நம்ம நினைவு கொள்ளணும். ஏதோ சும்மா நானும் கீர்த்தனை பாடினேன், நானும் கிளாஸ்ல உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னு இருந்தோம்னா கிளாஸ் நடத்திட்டு நம்ம பக்கத்தில் பேசிட்டு இருப்போம். அப்படி இருந்தால் என்ன நம்ம கவனம் அங்கே இருக்காது. அப்போ கீர்த்தனை பாடும்போது கிளாஸ் கொடுக்கும்போது என்ன பேசுகிறாங்க எதை நம்ம கவனம் மைண்டு வந்து அதில் நிறுத்தணும். மைண்டு போகும், பிடிச்சி இழுத்துட்டு வரணும். அப்போ பாடும்போது நம்ம கவனம் கீர்த்தனில் இருக்கணும், பகவானுடைய திருவடிகள் இருக்கணும், பகவானுடைய விக்கிரகத்தை தரிசனம் பண்ணணும். அப்படியே இந்த ராகத்தை கீர்த்தன் லீடர் என்ன பாடுறாரோ அந்த ராகத்தை உள்ளே வாங்கிட்டு அதை அப்படியே திரும்ப பாடணும். அவர் ஒரு டியூனில் பாடுவாங்க, நம்ம ஒரு டியூனில் கர்த்தாலாம் போட்டு அடித்து வந்திருக்கலாம் ஓடுற மாதிரி பண்ணிட்டு. அப்போ பாடல்கிறது கீர்த்தனங்கிறது பகவானை மகிழ்விக்கிறதுக்காக. கீர்த்தனங்கிறது எல்லாரும் சேர்ந்து கிருஷ்ணரை மகிழ்விக்கிறதுக்காக. யஜ்யம் சங்கீர்த்தனம், அது ஒரு யாகம். கீர்த்தனம் செய்யறது சங்கீர்த்தனம், யஜ்யம் சங்கீர்த்தனம். கலியுகத்தில் வந்து சங்கீர்த்தன யாகம், சங்கீர்த்தனங்கிறது யாகம். அப்போ அந்த யஜ்யம் செய்யும் போது என்ன ஆகும்? அந்த கவனம் யாகத்தில் இருக்கணும். நம்முடைய யாகம் நமக்கு சங்கீர்த்தனை பண்ணும்போது அந்த பாடலுடைய வரிகள் பகவான் நம்ம அப்படியே உட்காந்து எங்கேயோ பார்த்துட்டு அப்படி இருந்தாலும் நம்ம அங்கே அந்த சபையில் இருக்கிற பலன் உண்டு. ஆனால் முழுமையான பலன் இருக்காது. அந்த பக்தி பாவம் இருக்கா நம்மகிட்ட? அந்த பக்தியினுடைய மனப்பான்மையில் பாடணுமா? பக்தியினுடைய மனப்பான்மையில் அனுபவிச்சோமா? நம்ம கூட பாட்டு படிக்க சொன்னால் அந்த ஸ்கூலில் ஒப்பிக்கிற மாதிரி ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு தயக்கர மோரே தோம பினா கே தயாலோ ஜெகத்தை சம்சாரே பிரபு படித்து முடிச்சிட்டோம் ப்ரோ. இது இல்லை நம்ம நோக்கம். நம்ம நோக்கம் வந்து அந்த பாட்டை படித்து முடிச்சு அதோட முடிஞ்சது இல்லை. எப்போ கேட்டாலும் அந்த பாடலுடைய வரிகள் ஞாபகம் வச்சுருக்கணும். அந்த பாடலை எளிமையாக அழகாக பாட தெரியணும். அந்த பாடலை தினமும் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும். கீர்த்தனை பாடுறத தினமும் வீட்டில் பயிற்சி பண்ணி பகவான் முன்னாடி பாடணும். தர்சனார்த்தி பாடும்போது, மங்களார்த்தி பாடும்போது ஒரு பாடலுடைய அர்த்தத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இது பகவானுக்காக பண்ணுறது. ஆனால் இங்கே தேவலோகத்தில் என்ன நடந்தது? இந்த ரெண்டு தேவர்களும் வந்து இந்திரனை புகழ்ந்து பாடுற நேரத்தில் ஒருத்தர் தன்னுடைய அழகால கவரப்பட்டாங்க. அப்போ அழகால கவரப்பட்டு இந்திரனை புகழ்றதுக்கு பதிலாக அவங்க தங்களுடைய அழகில் கவர்ந்துப்பட்டு அந்த வார்த்தையெல்லாம் தப்பாக பாடி இந்திரனுக்கு பெரும் குற்றம் அடிச்சிட்டாங்க. இந்திரனுக்கு அபராதம். இந்திரனுக்கு தோணிச்சு இவங்களுக்கு என்ன ஒரு அகங்காரம் இருந்தா ஏன் சபையில் அவன் முன்னாடி வந்துட்டு என்ன புகழ்ந்து பாடாம இவங்க ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் பிசாசா போட்டுன்னு சமைச்சாங்க. ரெண்டு பேரும் பிசாசா போட்டோம். இந்த தேவலோகத்தை விட்டு ரெண்டு பேரும் மால்யவானும் புஷ்பவதியும் பிசாசு ரூபத்தில் வந்து காடுகளில் மலைகளில் பனி வெயில் குளிரில் திரிகிறாங்க பிசாசம். மூணு விஷயம் ஒன்றும் பண்ணவே முடியாது. தொடுவது, சுவைப்பது, உணர்வது. இது மூணும் அந்த பிசாசு சரீரத்துக்கு கிடையாது. பிசாசுனால் அனுபவிக்க முடியாது. பேய் பிசாசு பூதமெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து தொடு உணர்வு கிடையாது, தொட முடியாது, அதனால சுவைக்க முடியாது. அப்போ அது ஒரு சூட்சமமான சரீரம். அப்போ இதெல்லாம் பண்ணணும், சுவைக்கணும், தொடணும், உணரணும், சுவைக்கணும், பார்க்கணுன்னா அதுக்கு இந்த ஜட சரீரம் வேணும். அப்போ என்னாச்சு? பசி எடுக்கும், ஆனால் பசி அடங்காது. தாகம் எடுக்கும், தாகம் தீராது. அனுபவிக்கணும்னு நினைக்கணும், எதுவுமே பண்ண முடியாது. கொடூரமான வாழ்க்கை.
யார் ஒருத்தர் வீட்டில் பெற்றோர்கள்கிட்ட வந்து கொடூரமாக நடந்துக்கிறாங்களோ அவங்க பிசாசு உருவம் தான் கிடைக்கும். பெற்றோர்கள் சொல் பேச்சு கேட்காதவங்க, அவங்களை எதிர்த்து பேசுகிறவங்க, மூஞ்சியை திருப்பி வச்சுக்கிறவங்க, சொன்னால் கூட கூட வாதம் பண்ணுறவங்க, கணவன் எதிர்த்து பேசுகிற மனைவி, மனைவியை உதாசீனப்படுத்தி அடித்து துன்புறுத்துகிற கணவன், இந்த மாதிரி உறவுகள் வந்து சரியான புரிதல் இல்லைன்னா அடுத்த பிறவியில் இந்த மாதிரி பேய் பிசாசு பூதங்களாக தான். கணவனுடைய சொல் பேச்சு கேட்காத மனைவியும், மனைவியை துன்புறுத்தி அடித்து துன்பப்படுத்துகிற கணவனும், தந்தைக்கு தாய் தந்தையருக்கு சேவனம் பண்ணாமல் அவங்கள தனக்கு வேலைக்காரன் போல நடத்திட்டு இருக்கிற பிள்ளைங்களும் இந்த மாதிரி பேய் பிசாசுடைய சரீரத்துக்கு தான் போகும். ஏன்னா மனித வாழ்க்கை கிடைச்சி பிரயோஜனம் இல்லையே. என் மனித வாழ்க்கை கொடுத்து நான் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கல. எனக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு. எனக்கு என்னுடைய தாய் தந்தையர் வந்து வைஷ்ணவராக இருக்காங்க, என் கணவர் வைஷ்ணவர், என் மனைவி வைஷ்ணவி அப்படின்னா அவங்களுக்கு சேவனம் பண்ணணும். மனித வாழ்க்கையின் குறிக்கோளே சேவனம் செய்கிறதுக்கு தான், எஜமானனா வாழ்கிறதுக்கு இல்லை. எஜமானனா வாழ்கிறதுக்கு இல்லை மனித வாழ்க்கை. மனித வாழ்க்கை சேவனம் 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 செய்யுது. பகவானுக்கு சேவனம், பகவானுடைய பக்தர்களுக்கு சேவனம், ஆச்சாரியருக்கு சேவனம், வைஷ்ணவருக்கு சேவனம், சேவனம் செய்து சேவனம் செய்து தன்னை சேவகன் சேவகன் சேவகனாகவே எப்போ வச்சிருக்கு. அந்த மாதிரி பக்தர் தான் கிருஷ்ணனுக்கு பிரியமானது. அந்த மாதிரி பக்தர் தான் பகவான்கிட்ட போக முடியும். நான் ஏகாதசி விரதம் இருந்துட்டேன், நான் 16 மாலை ஜபிச்சிட்டேன், நான் வந்து கீர்த்தனெலாம் பாடுவேன், இது இல்லை நமக்கு. இது வந்து நம்முடைய பக்தியை வளர்த்து கொள்றதுக்காக. ஆனால் எந்த மனப்பான்மையில் பண்ணுறோம்? கீர்த்தனை பாடும்போது நம்மளை எல்லாம் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறோமோ? ஓ, நான் இந்த பிரபு நல்லா பாடினாரு, அவ்வளோ அழகாக பாடினாரு, நல்ல ஹார்மோனியம் வாசிச்சாரு, அந்த பிரபு நல்லா கிளாஸ் கொடுத்தாரு, மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அல்ல. உள்ளிருந்து ஆத்மார்த்தமாக பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக, குருவோடைய சேவைக்காக, கிருஷ்ணனுடைய சேவைக்காக. அப்போ இங்கே என்ன நடந்தது? தேவலோகத்தில் வந்து என்னன்னா, குறைந்தபட்சம் அவங்க எஜமானனை சந்தோஷப்படுத்தணும், அந்த மால்யவானும் புஷ்பவதியும். ஆனால் எஜமான சந்தோஷப்படுத்தாமல் அவங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஈர்ப்பு கொண்டதுனால, காமவசப்பட்டதுனால அவங்க பூலோகத்தில் பிசாசு ரூபத்தில் வந்தாங்க. ஹிமாலய மலையில் கடும் குளிரில் பெரும் வேதனை அனுபவிக்கிறாங்க. புலையன்பும் அனுபவிக்க முடியல, திருப்தியும் இல்லை. கொடூரமான வாழ்க்கை அது, கொடூரமான வாழ்க்கை. பிசாசோட வாழ்க்கை இருக்கு, அது ரொம்ப ரொம்ப கொடூரமானது. அந்த கொடூரமாக வேதனை அனுபவிக்கிறாங்க. இப்படி குளிரில் நடுங்குது, குளிரில் உடம்பெல்லாம் நடுங்கி, நல்ல குளிர் பிரதேசத்தில் போனால் தெரியும், இந்த பல்லெல்லாம் டைப் அடிக்கும், நடிக்கும். நல்ல குளிர் அதிகமாகும் போது பல்லெல்லாம் டைப் அடிக்கும், கையெல்லாம் நடுங்கும், அப்படி கையெல்லாம் ஐஸ் மாதிரி விரைச்சிடும். நல்ல குளிர் பிரதேசத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும், குளிர் தாங்க முடியாது. அந்த மாதிரி இந்த 2 பேரும், மால்யவானும் புஷ்பவதியும், பிசாசு சரீரத்தில் குளிர் தாங்க முடியாமல் வேதனை அனுபவிச்சுக்கிட்டு ஹிமாலயத்தில் சாப்பிட முடியல. சாப்பிட்டா பசியும் அடங்கலை. ஒருத்தர் 2 பேர் ஆலிங்கனை பண்ணிட்டு உடம்புல உஷ்ணம் வந்து 2 பேர் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்கள. ஏன்னா அந்த அளவுக்கு குளிர். புலன்பும் அனுபவிக்க முடியல, புலன்பும் அனுபவிக்கலன்னா அதுவும் முடியல. பின்ன பசியும் தீரல, தூக்கமும் வரல, பயங்கரமான வேதனை. அன்னைக்குன்னு பார்த்து அவங்க அதிர்ஷ்டவசமாக அன்னைக்கு வந்து ஜெய ஏகாதசி. அன்னைக்கு தூங்கவே இல்லை அவங்க. 2 பேரும் கை கோத்துக்கிட்டு பல்லெல்லாம் நடுங்கி உடம்பெல்லாம் நடுங்குது குளிரில். நைட்டு பூரா தூங்கவே இல்லை, உபவாசம், சாப்பிடவும் இல்லை. காட்டில் என்ன போய் பழங்கள் தான் சாப்பிடணும், பூரி அல்வாலாம் கிடைக்காது காட்டில். பழங்களும் கிழங்கு தான் பறித்து சாப்பிடணும். அதெல்லாம் இங்கே போகிறதுக்கு எல்லாம் பனி, ஃபுல்லாக பனியால் மூடி இருக்கு, எங்கே பார்த்தாலும் பனி. இப்படி குளிரில் நடுங்கி உடம்பெல்லாம் வரைச்சி போய் பயங்கரமான வேதனை அனுபவிச்சாங்க. அன்றைக்கி படுத்தா தூக்கமும் வரல, பரண்டு படுத்து தூக்கம் வராமல் அன்றைக்கி 24 மணி நேரம் அவங்க தூங்காமல் விரதம் இருந்துட்டாங்க. இது என்னது? ஏகாதசின்னு தெரிஞ்ச ஒன்றும் இல்லை, அவங்க பக்தரும் இல்லை, ஏகாதசின்னு தெரியாது, உபவாசம் பக்திக்காகவும் இருக்கலை, சமய சடங்காகவும் இருக்கலை, வேறு வழி இல்லாமல் சாப்பிடாமல் இருந்தாங்க. அப்போ அதை பகவான் எப்படி எடுத்துக்கிட்டாங்க? இன்றைக்கி இவங்க ஏகாதசி அன்றைக்கி சாப்பிடாமல் இருந்திருக்காங்க, தூங்காமல் இருந்திருக்காங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு கூடிய வாய்ப்பு கொடுக்கும். அப்போ அடுத்த நாள் துவாதசி அன்னைக்கு அந்த சரீரம் விட்டு அவங்க திரும்பவும் தேவலோகத்துக்கு போனாங்க. அந்த மால்யவானும் புஷ்பவதியும் தேவ சரீரம் எடுத்து தேவலோகத்துக்கு போகிறாங்க. இந்திரனுக்கு ஒரே ஆச்சரியம், இவங்க எப்படி இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டாங்க? இவங்களை நான் பிசாசால போக சொல்லி சமைச்சேன். அப்போ இந்திரன் கேட்குறாரு, மால்யவான், நீ என்ன தவம் பண்ண, என்ன விரதம் இருந்த, நீ எப்படி இவ்வளோ சீக்கிரமாக தெய்வீகமான சரீரத்தை பெற்றாய்? அப்போ அவர் சொன்னார், பிரபு, நாங்கள் என்னமோ ரொம்ப துராத்மாக்கள் தான், ரொம்ப நாங்கள் காமவசப்பட்டு பூலோகத்தில் வந்து வீழ்ந்த ஆத்மாக்களாக இருந்தோம். பிசாசு உங்களால் சபிக்கப்பட்டு பிசாசு ரூபத்தில் இருந்தோம். ஆனால் அதிர்ஷ்டவசமாக பரமபுருஷர் பகவான் எங்கள் மேல் திருப்தி அடைந்தார்.
நாங்கள் அறியாமை கூட தெரிஞ்சு கொள்ளாமல் கூட ஏகாதசி அன்னைக்கு நம்ம விரதம் இருந்ததுனால பகவான் எங்கள் மேல் திருப்தி அடைந்து எங்களுக்கு இந்த மீண்டும் இந்த தெய்வீகமான சரீரத்தை கொடுத்தார். அன்று முதல் இந்திரனும் சொன்னார், பகவானால் ஆசீர்வதிக்கப்பட்டதனால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் இந்த தேவலோகத்தில் நீங்கள் இருவரும் தம்பதிகளாக சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு தேவேந்திரனும், யார் ஒருவர் பகவானுக்கு பிரியமானவர் அவர் எங்களுக்கும் பிரியமானவர், பகவானுடைய சேவகன் நாங்கள் எங்களால் வழிபடப்படுவோம். யாரெல்லாம் கிருஷ்ண பக்தராக இருக்காங்களோ அவங்கள நாங்கள் பூஜிப்போம், ஏன்னா அவங்க பகவானுக்கு மிகவும் பிரியமானவங்க. அப்போ நீங்கள் 2 பேரும் பகவானால் ஆசீர்வதிக்கப்பட்டதுனால நானும் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் இந்த தேவலோகத்தில் உங்கள் இஷ்டம் போல சந்தோஷமா இருக்கலாம், உல்லாசமாக இருக்கலாம் அப்படின்னு ஆசீர்வதிக்கிறேன். இப்படி தங்களுக்கு இழந்த தெய்வீகமான சரீரத்தை திரும்ப பெற்றாங்க, தெரியாமல் விரதம் இருந்தவங்க. அப்போ யார் ஒருத்தர் இந்த ஏகாதசியுடைய மகிமை அறிந்து ஆன்மீக முன்னேற்றத்துக்காக கிருஷ்ணன் மேலே அன்பு வரணும், கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம் அடையணும், பகவான் நாமத்தை குற்றம் மட்டும் ஜபிக்கணும், நாமத்தில் ருச்சி வரணும் அப்படின்னு ரொம்ப பக்தியோடு இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அசம்சையாக சந்தேகம் வேண்டாம், என்னை வந்தடைவர். மையேவ மனாதுஷ்வ மயி புத்திம் நிவேசய. சந்தேகமே வேண்டாம் அர்ஜுனா. அவர் கட்டாயம் என்ன, யார் ஒரு மனதால் என்னை நினைத்து கொண்டு புத்தி எனக்காக செயல்படுத்துகிறாங்களோ, இப்போ நம்ம எல்லாருக்கும் புத்தி இருக்கு, புத்தி இல்லாமல் இல்லை. இந்த உடம்பையும் ஆத்மாவையும் பராமரிக்கிறதுக்கு வேண்டிய கொஞ்சமாவது நாலேஜ் வச்சு தான் இருக்கும். அப்போ அந்த அறிவை கிருஷ்ணருக்காக பயன்படுத்தணும். அந்த அறிவு நாலேஜ் நம்ம என்ன படிக்கிறோமோ, நம்ம என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம். சிலர் டாக்டருக்கு படிச்சிருக்கலாம், சிலர் என்ஜினியரிங் பொறியியல் படிச்சிருக்கலாம், சிலர் அட்வொகேட்டாக இருக்கலாம். பௌதிகத்தில் என்ன படிச்சிருந்தாலும் அந்த பௌதிக அறிவு கூட கிருஷ்ணருக்கு எப்படி பயன்படுத்துறது, கிருஷ்ணருடைய சேவைக்காக பயன்படுத்தணும். அப்போதான் அது முழுமையடையும், அந்த நாலேஜ் அந்த அறிவு முழுமையடையும். ரைட். वैमी एकादशी महोत्सव की जय श्री जय एकादशी महोत्सव की, श्रील प्रभुपाद की जय।